الحمد لله حمدا دائما أبدا. الحمد لله ثم الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين على ما كان يلهمني. الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن نجم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. فمبلغ العلم فيه أنه بشر وأنه خير خلق الله كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. منزه عن شريك في محاسنه فجوهر الحسن فيه غير منقسم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. ولا التمست غنى دارين من يده إلا استلمت الندى من خير مستلم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا سيد الرسل ما لمن نلوذ به سواك عند حلول الحديث الأمامي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. ولن يضيق رسول الله جاهك بي إذا الكريم تجلى باسم منتقم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. فإن من جودك دنيا وغرتها ومن علومك علم اللوح والقلم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله. صلوا عليه وآله. اللهم صل على من روحه بحرام الأرواح والملائكة والكون. اللهم صل على من هو إمام الأنبياء والمرسلين. اللهم صل على من هو إمام أهل الجنة عباد الله المؤمنين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاهد وعلى آل سيدنا محمد وبارك وسلم تسليما تعظيما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. لا إله إلا الله محمد رسول الله.
திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்வால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்த ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹுல் ஜலால் அவனுக்கு எல்லா போலும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்து வஅல்லம் நாயக கோமான் அவர்களின் ரிசாலத்துல் கரீமை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை ஈமான் கொள்ள செய்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வில் இருலோகிலும் ரப்புல் ஆலமீன் அவனது நிறைவான திரு பொருத்தத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ததுடைய அடையாளமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹுல் ஜலால் இந்த தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் தாயிமாக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட முஃமினீன்களான நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமான், தக்வா, குஃபுர், நிஃபாக் இவைகளையெல்லாம் ரொம்ப எளிதான முறையில் கஷ்டமில்லாமல் நாம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கதமைன் ஷரீஃபைன் தொய்யிபைன் தாஹிரைன் நையரைன் நசீரைன் நாளின் கரீமைன் பாபரகாத் ஆலாவை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஈமான், தக்வா அந்த உயர்வான விஷயங்களை நாம் எளிதான முறையில் அறிந்து கொள்வதற்கும் அதுபோல் குஃபுர், நிஃபாக் இவைகளுடைய கேடை, கடுமையை, மோசமான நிலையை நாம் புரிந்து கொள்வதற்கும் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான முறையில் அல்லாஹ் நமக்கு காட்டுகின்றான். உம்முல் கிதாபான சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அடுத்த சூரத்துல் பக்கரா ஸ்டார்ட் ஆகும் போதே மாஷா அல்லாஹ் சூரத்துல் பக்கரா பிகினிங் ஆயாத்துல்லா சூரத்துல் பக்கராவுடைய இப்திதாவுடைய ஆயத்து ஷரீஃப்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ وَالَّذِينَ يُؤْمِنُونَ بِمَا أُنزِلَ إِلَيْكَ وَمَا أُنزِلَ مِن قَبْلِكَ وَبِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ أُولَٰئِكَ عَلَىٰ هُدًى مِّن رَّبِّهِمْ وَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. இந்த 5 ஆயத்து ஷரீஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானையும் தக்வாவையும் பற்றி அல்லாஹ் பரிபூரணமாக கம்ப்ளீட்டா அல்லாஹ் பேசி முடிச்சிட்டான். மாஷா அல்லாஹ். சூரத்துல் பக்கராவுடைய 5 ஆயத்து ஷரீஃப், தொடக்க 5 ஆயத்து ஷரீஃப் என்ன 5ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய 5 இருக்குது. அது சிர்ருல் அஸ்ரார், ராஸோ நியாஸ் 5. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக சூரத்துல் அலக்கை நபித்துவம் பகிரங்கப்படும் போது அவல் நபியான, ஆஹிர் நபியான, லாஹிர் நபியான, பாத்தின் நபியான, சையதுல் அம்பியாய் வல் முர்சலீன், தாஜுல் அம்பியாய் வல் முர்சலீன், ஹாத்தமுல் அம்பியாய் வல் முர்சலீன், ஹபீபுல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயக கோமான் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் முதல்ல ஹதரத்துல் இலாஹியாலிருந்து ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வந்த சூரத்துல் அலக் இக்ரா பிஸ்மி ரப்பிக் எத்தனை ஆயத்து? 5 ஆயத்து ஷரீஃப் தான் மாஷா அல்லாஹ். முதல் வந்து வஹி மாஷா அல்லாஹ் 5 ஆயத்து ஷரீஃப் தான் மாஷா அல்லாஹ். 5க்குள்ள அல்லாஹ் துல் ஜலால் மிகப்பெரிய சிருல் அஸ்ரார அதுக்குள்ள வச்சிருக்கிறேன்னு சொல்லி நின்னா ஆனதுக்கெல்லாம் அல்லாஹ் காட்டுறான். மாஷா அல்லாஹ். மக்சூத காயினாத் 5 தான் மாஷா அல்லாஹ். மக்சூத காயினாத் 5 தான் மாஷா அல்லாஹ்.
ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய, அதாவது சூரத்துல் அலக்ல 5 ஆயத்து முதல்ல இறங்கினாலும் ஆயத்து ஷரீஃப் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவோட குர்ஆன் ஷரீஃப் தர்த்தீபாத் செய்யும் போது உம்முல் கிதாபான சூரத்துல் ஃபாத்திஹா ஷரீஃபுக்கு அடுத்த சூரத்தான சூரத்துல் பக்ராவுல மாஷா அல்லாஹ் 5 ஆயத்து ஷரீஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் தக்வாவை பற்றி அல்லாஹ் ஏதோ கொஞ்சம் அல்லாஹ் பேசி உடல, ஈமானுடைய தக்வாவுடைய கடைசி அந்தஸ்து வரையிலே அல்லாஹ் பேசி முடிச்சுட்டான் மாஷா. கடைசி எண்ட் ஸ்டேஜ் மாஷா. இப்திதால ஆரம்பிச்ச அல்லாஹ் இன்திஹா வரையிலே பேசிட்டான். வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன், அந்த ஆখিরাத்துக்கு மானா என்ன? ஈமான் தக்வாவுடைய இன்திஹாவுடைய மர்த்தபா மாஷா. அப்ப இந்த 5 ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் தக்வா மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய வலியாக, வலிமார்களாக, அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அன்பை பெற்ற, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் பொருந்தப்பட்ட, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக, பொருந்தப்பட்ட நல்லடியார்களான அவுலியாக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன சிஃபத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அவுலியாக்கள் யார் மாஷா அல்லாஹ்? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அவங்களுக்கு அல்லாஹ் என்ன அலாமத்தாக ஈமானை தக்வாவை தான் சொல்றான் மாஷா அல்லாஹ். அப்போ இந்த சூரத்துல் பக்ராவுடைய இந்த தொடக்க 5 ஆயத்துல அல்லாஹ் ஈமான் தக்வாவுடைய பரிபூரணமான கமாலியத்தை மட்டுமல்ல, அல்லாஹ் கம்மலியத்தையும் சேர்த்து முடிச்சிட்டான், பேசி முடிச்சிட்டான். அது எத்தனை ஆயத்து ஷரீஃப்ல அல்லாஹ் பேசுறான்? 5 ஆயத்துல அல்லாஹ் பேசுறான். காரணம் என்ன? 5க்குள்ளதான் ஈமானும் தக்வாவும் இருக்குது மாஷா. 5க்குள்ளதான் ஈமானும் தக்வாவும் இருக்குது மாஷா அல்லாஹ். முஹம்மது, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன். முஹம்மது, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன். இந்த 5க்குள்ளதான் மாஷா அல்லாஹ் ஈமானும் இருக்குது, தக்வாவும் இருக்குது மாஷா. ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 ஆயத்துக்குள்ள மாஷா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஈமான பத்தி, தக்வா பத்தி அல்லாஹ் பூரா பேசி முடிச்சான். உலாயிக அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அலிஃப் லாம் மீம் தொடக்கத்துல இருந்து பார்த்தா மாஷா அல்லாஹ் இது என்ன 6வது ஆயத்தா வரும் மாஷா. ஹுரூஃப் முகத்தாத்தை தவிர்த்துட்டு பார்த்தா 5 ஆயத்து. 7வது ஆயத்து 8வது ஆயத்து. உலாயிக அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இதோட முடிஞ்சு ஈமான் தக்வாவுடைய சப்ஜெக்ட். அடுத்தது மாஷா அல்லாஹ் 7ம் 8ம் இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன் ختمَ على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب أليم. 5 ஆயத்து மாஷா அல்லாஹ் முடிஞ்ச உடனே 2 ஆயத்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்றான்? குஃபரை பத்தி அல்லாஹ் பேசுறான். இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன் ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. இந்த 2 ஆயத்து அல்லாஹ் குஃபரை பத்தி அல்லாஹ் பேசுறான்.
6 7 6 7 முடிஞ்சு 5 ஆயத்து அல்லாஹ் முஃப்லிஹூன் வரையிலையும் ஈமான பத்தி பேசிட்டான். 6 7 மாஷா அல்லாஹ் குஃபரை பத்தி பேசிட்டான். இதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்டத்தட்ட மாஷா அல்லாஹ் என்ன 29வது ஆயத்து சொச்ச வரையிலையும் 8 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 19 ஆயிடுச்சு சரி. 19வது ஆயத்து சரி வரையிலை 12 ஆயத்து வருதா? இந்த 12 ஆயத்திலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதாவது யா யுஹன்னாஸ் உபுது ரப்பக்கும் உள்ளதுக்கு முன்னாடி வரையிலையும் அல்லாஹ் நிஃபாக பத்தி ரப்பல் ஆலமீன் பேசுறாங்க. குர்ஆன் சரி மாஷா அல்லாஹ் என்ன நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப நுட்பமான முறையில் ரொம்ப ஹஃபியான முறையில் நமக்கு என்ன செய்யாது இஷாரத்தை செய்யும். முனாஃபிகீன்களை பற்றி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கும் போது ஜாமி சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது மாஷா அல்லாஹ் 12 முனாஃபிகீன்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோட் பண்றாங்க. இதனா அஷ்கரான் சொல்லி மாஷா. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஈமானை தக்வாவை பற்றி 5 ஆயத்து ஷரீஃப்ல பேசினா, குஃப்ரை பத்தி 2 ஆயத்துல பேசுறான், நிஃபாக பத்தி அல்லாஹ் 12 ஆயத்துல பேசுறான் மாஷா அல்லாஹ் தொடக்கத்துல. அப்ப ரப்புல் ஆலமீன் நம்ம காட்டுறா மாஷா அல்லாஹ் ஈமானும் தக்வாவும் இருக்குது மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்திலும் மவத்தத்திலும் முவாஃபகத்திலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரான பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் நஃப்ஸ முஹம்மதி அலி முர்தலா இப்ன முஹம்மதி ஹஸன் முஜ்தபா இப்ன முஹம்மதி ஹுசைன் ஷுஹதா அல் கர்பலா ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன் وأفاض علينا البركات منهم دهر الدار آمين. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மவத்தத்திலும் முவாஃபகத்திலும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகத்துடைய மஹப்பத்திலும் மவத்தத்திலும் முவாஃபகத்திலும் தான் ஈமானும் தக்வாவும் இருக்குது என்பதை அல்லாஹ் துல் ஜலால் இஷாரா செய்யறா மாஷா அல்லாஹ். 5ல மாஷா அல்லாஹ் 5ல மாஷா அல்லாஹ். குர்ஆன் சாதாரணமானதல்ல மாஷா அல்லாஹ். பஸ்மலா ஷரீஃப்ல என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லாத எந்த காரியமும் பரக்கத்து உண்டாகாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தராங்க திருவாயால. அது மட்டுமல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லாம ஒரு ஆளு உண்டாலோ குடிச்சாலோ அவனோட சேர்ந்து ஷைத்தான் என்ன செய்யறான், ஊங்குறான், குடிக்கிறான். அவன் பஸ்மலா சொல்லிட்டா ஷைத்தான் அந்த கட்சிக்கிட்டே கதறிக்கிட்டு ஓடுறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க மாஷா அல்லாஹ். பஸ்மலாவை கொண்டு அல்லாமல் எந்த விஷயங்களும் ஆரம்பிக்கிறதுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்தை செய்ய மாட்டான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க மாஷா அல்லாஹ், வார்னிங் பண்றாங்க மாஷா அல்லாஹ். இப்போ மாஷா அல்லாஹ் இந்த பஸ்மலா ஷரீஃப் 19 எழுத்துக்களை கொண்டு ஆகியிருக்குது மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பஸ்மலாவுக்கு எத்தனை எழுத்துக்கள்? அல்ஃபாது தய்யிபா 19 மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹாருடைய அஸ்மாவுல் இலாமுக்கும் அல்ஃபாது தய்யிபா 19 மாஷா அல்லாஹ். முஹம்மது அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் அல்ஃபாது தய்யிபாவும் 19 மாஷா அல்லாஹ்.
அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வரஃபஅனா லக ذிக்ரக், அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸியாவை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்துடைய ذிக்ர் தய்யிபாவுடைய ஆலா அர்ஃபாம் அஸமத் ஷரீஃப் என்னங்கறத அல்லாஹ் இக்ரார் செய்யறான். மாஷா வரஃபஅனா லக ذிக்ரக். ஆயத் ஷரீஃபுக்கு அஹ்லு பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜதி குர்ரத்தைன் மல்ஜாய் ஜீனத்துல் ஆலமின் பக்கியத்துல் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ஆயத் ஷரீஃபுக்கு தஷ்ரீஹாத் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வரஃபஅனா லக ذிக்ரக் மாமானா وحبيبه فمن ذكرك ذكرني فمن ذكرك ذكرني. யார் மாஷா அல்லாஹ் தங்களை திக்ர் செய்தானோ அவர் என்னை திக்ர் செய்தவன் அவன். மாஷா அல்லாஹ். அதே நேரத்தில் இதா துக்கிர்த்து துக்கிர்த்த மஇ வ ஹபீபுல் ஆலமே தங்களுடைய திக்ர் ஷரீஃப் நம்முடைய திக்ரோடு இருக்குது. மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய திக்ரோடு அவன் ஹபீபுல் ஆலத்துடைய திக்ர் ஆக்கி வச்சிருக்கிறான். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் ஷரீஃப் எங்க இருக்குதோ அங்க மாஷா அல்லாஹ் திக்ர் அலி, திக்ர் ஃபாத்திமா, திக்ர் ஹசன், திக்ர் ஹுசைன் இருக்கும். மாஷா அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் ஜவாத்த குதுஸியாவை ज़ात खुदुसुल अज़ीமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு என்ன ஃபர்காக்க முடியாது. மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதா துக்கிர்து துக்கிர்த மஇ வ ஹபீபே தங்களுடைய திக்ர மாஷா அல்லாஹ் என்னோட திக்ரோட நான் வச்சிருக்கிறேன். அப்போ பஸ்மலால மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்ர், திக்ருல்லாஹ், திக்ர முஹம்மத், ذكر علي، ذكر فاطمة، ذكر حسن، ذكر حسين இருக்குது. மாஷா பஸ்மலால மாஷா அல்லாஹ் நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லும்போது அங்க யாரெல்லாம் மதுக்கூரா இருக்கிறா அல்லாஹ், முஹம்மத், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன். மாஷா பஸ்மலா ஓதும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் பஸ்மலா சொல்லும்போது மாஷா அல்லாஹ் அங்க மதுக்கூரா வருது. நம்ம தாக்கிலா இருக்கிறோம். நம்ம அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம், தாக்கிலா இருக்கிறோம். அங்க நினைக்கப்படக்கூடிய மதுக்கூர் யாரு? அல்லாஹ், முஹம்மத், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன். மாஷா காரணம் என்ன? இதா துக்கிர்து துக்கிர்த மஇ, இதா துக்கிர்து துக்கிர்த மஇ. ஹபீபுல் ஆலமே தங்களுடைய திக்ர மாஷா நம்முடைய திக்ரோடு ஆக்கி வச்சுக்கிறோம். இதா துக்கிர்து துக்கிர்த மஇ. என்னை விட்டுட்டு யாரும் தங்களை திக்ர் செய்ய முடியாது. காரணம் என்ன? என்னை விட்டுட்டு யாரும் தங்களை திக்ர் செய்ய முடியாது, தங்களை விட்டுட்டு யாரும் என்ன திக்ர் செய்ய முடியாது. காரணம் என்ன? தங்களுடைய திக்ர் நம்முடைய திக்ரோடு இருக்குது. மாஷா அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அஸ்ராரை பஸ்மலா ஷரீஃப் மூலமா அல்லாஹ் என்ன செய்யறான்? இல்ஹார் ஆக்குறான். பஸ்மலா ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு எத்தனை அஸ்மாக்கள் உண்டு. மாஷா வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாக்கு என்ன எத்தனையோ அழகிய நாமங்கள் உண்டு. மாஷா ஆனால் அவன் பஸ்மலால சேர்த்திருக்கிறது என்ன? ரஹ்மான் ரஹீம் தான் சேர்த்திருக்கிறான். மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் இஸ்முல் ஆலம்னு சொல்லப்பட்ட இஸ்மு ஷரீஃப். மாஷா அல்லாஹ்வுடைய தாத்துடைய மாரிஃபத்தை இல்ஹார் ஆக்கக்கூடிய இஸ்மு ஷரீஃப். மாஷா அல்லாஹ். சுல்தான் ஆரிஃபின் அபு யஸீத் அல் புஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
ஹய்யுல் கையூம் மாஷா அல்லாஹ் என்ன? அல்லாஹ் அல்லாஹ் யாருன்னு சொல்லி கேட்டா அவன் ஹை, அவன் கையும். அல்லாஹ் யாருன்னு கேட்டா அவன் யாரு? அவன் ஹை, அவன் கையும் அப்படின்னு சொல்லி அவன் ஜாத்தை லுஹூராக்கக்கூடிய, அவன் ஜாத்துடைய அந்த மாரிஃபத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிரதானமான இஸ்மு ஷரீஃபா இருக்குது ஹய்யுல் கையூம் சொல்லி அபு யஸீத் புஸ்தாமி தைஃபூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயான் செய்றாங்க. அந்த ஹய்யுல் கையூம் அல்லாஹ் வைக்கல பஸ்மலால வச்சா இந்த அல்ஃபால்ல கம்மியாயிடும். 19 வராது, எழுத்து 19 எழுத்து வராது ஹய்யுல் கையூம் வச்சா. அது மாதிரி அல்லாஹ்வுடைய லுத்ஃப் வெளியாகக்கூடிய யா லத்தீஃப் இருக்குது மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஷரீஃபுடைய நடுமத்தி குர்ஆனுடைய எழுத்துக்களை, குர்ஆனுடைய எழுத்துக்களை, அல்ஃபாதுகளை, குர்ஆனுடைய ஆயாத்து ஷரீஃப்களை, ஜுஸுவையும் சூரத்தையும் ஆயத்து ஷரீஃபையும் அல்ஃபாது ஷரீஃபையும் ரெண்டு பக்கத்துல பிரிச்சா ரெண்டுக்கு மாபைன் எது இருக்குது? வலியத்தலத்தஃப், வலியத்தலத்தஃப். அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய லுத்ஃபை இல்ஹார் செய்யக்கூடிய இஸ்மு ஷரீஃப் மாஷா. வலியத்தலத்தஃப் இது எந்த இஸ்ம குறிக்குது? யா லத்தீஃப். அதான் இமாம் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் என்ன யா லத்தீஃப பிரதானமான திக்ராக எடுக்கிறாங்க மாஷா அல்லாஹ் ஷாதிலிய தரீகாவில். அப்ப இந்த யா லத்தீஃப் பஸ்மலால அல்லாஹ் கொண்டு வரல. பிஸ்மில்லாஹ் இஸ்மு ஜாமி, இஸ்மு ஜலாலா. அல்லாஹ்ங்கிறது இஸ்மு ஜலாலா, இஸ்மு ஜாமி, உம்முல் அஸ்மா, ஜாமிஉல் அஸ்மா, இஸ்மு தாத். அந்த தாத்துக்கு அல்லாஹ் தாரீஃப் கொடுக்கிறதுக்கு கோடான கோடி தாமங்கள் அவனுக்கு உண்டு மாஷா அல்லாஹ். ஹை இருக்குது, கையும் இருக்குது, லத்தீஃப் இருக்குது, வஹாப் இருக்குது, அசீஸ் இருக்குது மாஷா அல்லாஹ், ஹமீத் இருக்குது, மஜீத் இருக்குது. அதையெல்லாம் அல்லாஹ் கொண்டு வரல. எதெல்லாம் கொண்டு வர? ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் கொண்டு வர மாஷா. பஸ்மலாவை அல்லாஹ் 19 எழுத்துல முடிக்கிறதுக்கு எந்த இஸ்மும் அங்க சொல்லணுமோ அந்த இஸ்மும் அல்லாஹ் சொல்லிட்ட மாஷா. காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய ரிலாவையும் லிகாவையும் நமக்கு தாரதுக்கு அவன் மாஷா அல்லாஹ் அவனுடைய அல்லாஹ்வுடைய இபாதுகளான நமக்கு அல்லாஹ் மக்சூதாக்கிறதுக்கு 5 அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். முஹம்மத், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன். அந்த 5 மாஷா அல்லாஹ் முஹம்மத், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் அஸ்மா தய்யிபாவுடைய அல்ஃபால் என்ன எத்தனை வருதோ அதே சூரத்துல அல்லாஹ் பஸ்மலா ஷரீஃபை கொண்டு வரான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹய்யுல் கையூமான அல்லாஹ் துல் ஜலால் குர்ஆன் ஷரீஃபுடைய தொடக்கத்திலேயே இப்திதாலே நமக்கு என்ன அல்லாஹ் என்ன செய்யறான்? ஈமானும் தக்வாவும் 5ல தான் இருக்குது அல்லாஹ் காட்டிடுறான் மாஷா அல்லாஹ். ஈமானும் தக்வாவும் 5ல தான் இருக்குது மாஷா அல்லாஹ். அதனால என்ன அலிஃப் லாம் மீம்ல தொடங்கி உலாயிக அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் முடிச்சிட்டான். அந்த 5 ஆயத் ஷரீஃப்ல எல்லாம் முடிச்சிட்டான். ஈமானை பத்தி, தக்வாவை பத்தி மாஷா. எதுல வரையிலையும் கடைசி எண்டு வரைக்கும் எல்லாம் முடிச்சிட்டான். இன்திஹா அபில் ஆখিরাতি. இங்க ஆখিরাத்துக்கு மானா என்ன? கியாமத்துக்கு மானா இல்ல. ஈமான்ல தக்வாவுடைய கடைசி மர்த்தபா. இது முகர்ரபான அவுலியாக்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய குர்புல மாஷா அல்லாஹ் என்ன? खत्मुடைய மர்த்தபா மாஷா, இன்திஹாவுடைய மர்த்தபா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஈமான தக்வாவை அல்லாஹ் 5ல அமைக்கிறான்.
ஈமான தக்குவாவை அல்லாஹ் 5ல் அமைக்கிறான். குஃப்ரை பத்தி அல்லாஹ் 2 ஆயத்தில் சொல்லி முடிச்சிட்டான். 6-7 முடிச்சிட்டான் அல்லாஹ். 8லேருந்து மாஷா அல்லாஹ் என்ன 19 வரையிலையும் 8லேருந்து 19 வரையிலையும் அல்லாஹ் எதை தாரீஃப் செய்யறான்? நிஃபாக்க பத்தி. காரணம் என்ன? நிஃபாக் எந்த அளவு மோசமானது, அது குஃப்ரை விடவும் ரொம்ப சித்தத்தானது. குஃப்ரை விடவும் கொடியது எது? நிஃபாக். குஃப்ரை விட கொடியது எது? நிஃபாக். அதன் காரணத்தினால அல்லாஹ் குஃப்ரை 2 ஆயத்துல சொல்லி முடிச்சிட்டு நிஃபாக்க பத்தி அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன எத்தனை ஆயத்து வருது? 8லேருந்து 19 வரைக்கும் 12 ஆயத்தா? 11 ஆயத்து மாஷா அல்லாஹ் என்ன கிட்டத்தட்ட இது மாதிரி 3 மடங்கு ஆயத்து பேசுறான். 3 மடங்கு கூட பேசுறான். 2 ஆயத்துல குஃப்ரை பத்தி பேசி முடிச்சிட்டான். இன்னல்லதீன கஃபரு ஸவாபுன் அலைஹிம் அன்தர்தும் அம் லம் துன்திரஹும் லா யுமினூன் ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. முடிஞ்சு. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. மனிதர்கள்ல ஒரு சாரார் உண்டு, நாங்க அல்லாஹ் ஈமான் கொண்டுன்னு சொல்லுவான். பேசல அல்லாஹ் அல்லாஹ் ஆখিরাত ஈமான் கொண்டுன்னு சொல்லுவான். ومن الناس من يقول آمنا بالله அல்லாஹ் சொல்றான் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல. அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன்னு சொல்லுவான், ஆখিরাত ஈமான் கொண்டேன்னு சொல்லுவான். ஆனால் அவன் யாரு? மூமின் அல்ல. மூமின் அல்லன்னு சொல்லி ஃபத்வா சர்டிபிகேட் யார் கொடுக்குறா? முல்லா கொடுக்கல, முஃப்தி கொடுக்கல, அல்லாஹ் கொடுக்குறான் மாஷா. முல்லா கொடுக்கல, முஃப்தி கொடுக்கல ஃபத்வா, அல்லாஹ் கொடுக்குறான் மாஷா. அல்லாஹ் கொடுக்குறான் மாஷா. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر. அல்லாஹ் இங்க என்ன முனாஃபிக்குகளை சொல்லும்போது அவன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன்னு சொல்லுவான்னு முடிச்சிட்டான். ரசூலை பத்தி எல்லாம் பேசலாங்க. காரணம் என்ன? ரசூலுடைய நிஸ்பத்து சோபத் மஹபத் வந்துட்டா அங்க ஈமான் தக்வாவுடைய நூர் அங்க என்ன ஜல்வா அஃப்ரோஸ் ஆயிடும் மாஷா. அதனால அல்லாஹ் என்ன செய்யறாங்க? முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் பயான் செய்யும் போது ரசூல் சம்பந்தமா முனாஃபிக்குகள்கிட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் நிஸ்பா செய்யல. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. முனாஃபிக் என்ன செய்வான்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ஆமன்னா பில்லாஹ் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுன்னு சொல்லுவான், ஆখিরাத்தை ஈமான் கொண்டுன்னு சொல்லுவான். யாரு? முனாஃபிகீன்கள். அவன் என்ன இல்லை? அவன் மூமின் அல்ல. அவன் மூமின் அல்ல. இதுல இருந்து அல்லாஹ் முனாஃபிக்குகளை என்ன முகத்தறி அல்லாஹ் கிழிச்சு நார் நாரா கிழிக்கிறான் ரப்பல் ஆலமீன். யாரு? முனாஃபிக். அப்போ மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்கள் 5ஓடு அவர்களது தொடர்பு என்ன ஆழமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் ஈமானை தக்வாலை என்ன அவர்கள் இஸ்திகாமத்தாகி ஜெயம் பெறுவார்கள் என்பதை அல்லாஹ் துல் ஜலால் என்ன செய்யறான்? சூரத்துல் பக்ராவில் தொடக்கத்திலே அல்லாஹ் மாஷா அல்லாஹ் 5 ஆயத்துல ஈமான தக்வா பத்தி எல்லாம் பேசி முடிச்சிடறான் மாஷா. ஈமான தக்வா பத்தி எல்லாம் பேசி முடிச்சிடறான் மாஷா. அதனாலதான் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைனி வல் ஹஸனி சாதாத் குதுபுல் அக்பர் சையத் நூருத்தீன் அல் ஹுசைனி வல் ஹஸனி அல் முலக்கப் அபுல் ஹஸன் அல் ஷாதுலி சாஹிப் அல் ஹுமைதரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு وفاض علينا البركات من ظهر الدار آمين. நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன நமக்கு சொல்லி தராங்க? சாதுல் இமாம் யாருங்க?
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் அவுலாத் ரசூலுல்லாஹி அஹ்லுல் பைத். எந்த அஞ்சில் நாம் கனெக்ட் ஆனால் ஈமானும் தக்குவாவும் நமக்கு இஸ்திகாமத்தாகுமோ, நம்முடைய ஈமானும் தக்குவாவும் ஹக்காகுமோ, அந்த அஞ்சில் உள்ளவங்க யார்? இமாம் அசைது நூருத்தீன் அல் ஹுசைனி வல் ஹசனி அல் முலக்கப் அபுல் ஹசன் அல் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஷேகுல் இஸ்லாம் சுல்தான் உலமா ஃபகீஹு தஹர் الشيخ عز الدين بن عبد السلام المصري رضي الله تعالى عنه இஸ்லாமிய லோகத்தில் மிகப்பெரிய அல்லாமத்து தஹர் அவர்கள். மாஷா அல்லாஹ், மஷ்ரிக்கில் இருந்து மகரிப் வரையிலையும் எல்லா இஸ்லாமிய உலக அறிஞர்கள் எல்லாம் அவர்களை சுல்தான் உலமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. மாஷா அல்லாஹ், ஷேகுல் இஸ்லாம்னு சொல்லி அழைச்சாங்க. மாஷா அல்லாஹ், அவுஹதுன் நாஸ்னு சொல்லி அழைச்சாங்க. மாஷா அல்லாஹ், இப்பேற்பட்ட ஷேகுல் இஸ்லாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் அவர்கள் ஈமானை தக்வாலையும் ஃபத்ஹாவுறதுக்கு, வெற்றி காண்றதுக்கு மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குத்புல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சய்யிதி நூருத்தீன் அல் ஹுசைனி வல் ஹசனி அல் முலக்கப் அபுல் ஹசன் அலி ஷாதுலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேவைப்பட்டுச்சு. மாஷா அல்லாஹ் யாருக்கு? ஷேகுல் இஸ்லாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ், ஷேகுல் இஸ்லாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாமுக்கு சாதாரண ஆளுக்கு இல்லை, சாதாரண ஆளுக்கு இல்லை, ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கான உலமாக்களுடைய உஸ்தாதுல் அசாத்திதீன். லட்சக்கணக்கான உலமா, ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கான உலமாக்களுடைய உஸ்தாதுல் அசாத்திதீன். எங்கேயோ பூர முடுக்கல 50, 60, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச யூனிவர்சிட்டி அல்ல, நூற்றாண்டுகள் கடந்து என்ன 1000 வருஷத்தை தாண்ட போற ஜாமியுல் அஸ்ஹருடைய மிகப்பெரிய சதுர முதர்ரிஸ். மாஷா அல்லாஹ், அப்பேற்பட்ட ஷேகுல் இஸ்லாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாமுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, அல்லாஹ் கிடைக்க யார் கிடைக்கணும்? ரசூலுல்லாஹ் கிடைக்கணும். ரசூலுல்லாஹ் கிடைச்சா அல்லாஹ் கிடைக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்து கொள்வதற்கு இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாமுக்கு அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா சய்யிதி நூருத்தீன் அல் ஹுசைனி வல் ஹசனி அல் முலக்கப் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேவைப்பட்டுச்சு. காரணம் என்ன? அது அல்லாஹ்வுடைய மஷியத், இராதத்தை இலாஹி. மாஷா ரசூலுல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் அவர்கள் சுஹபத்தில் ஆகாம, மவத்தத்தில் ஆகாம, முவாஃபகத்தில் ஆகாம, ஈமான்ல தக்வால என்ன மூமினாக முடியாது, முத்தகியாக முடியாது, அதுல காமிலாக முடியாது, முக்கம்மலாக முடியாது. நாம இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மிலாத் மௌலூதுல் கரீம், ஈதுல் நூர், லைலத்துல் நூர், ஈதுல் ஃபர்ஹா, ஈதுல் அக்பர், சங்கையான இந்த யோமுல் இத்னீன் ஷரீஃபுடைய ராத்திரி ரஹ்மத்துல்லாஹி அலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் سيدي نور الدين الحسين والحسن الملقب بالحسن علي الشاذلي صاحب الحميدري رضي الله تعالى عنه وافاض علينا البركات منه ظهر الدهر آمين. நாயகத்துடைய மேலாம்பரமான ஷாதுலியா தரீகாவுடைய 21வது சர்க்குர்நாதரான ஷாதுலி இமாமுடைய ஹலீஃபாக்கள் 21வது ஹலீஃபத்துல் அக்பரான குத்புல் வஜூத் சையீது சாதாத் أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وسلم سيدي السيد محمد أجواد الفاسي شاذلي مكي رضي الله تعالى عنه وفاض علينا البركات منه ظهر الدار آمين. நாயகம் அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ் பார்க்கணும். மாஷா அல்லாஹ், காரணம் என்ன? அஹ்லுல் பைத் அத்ஹார் மாஷா அல்லாஹ்
ரசூலுல்லாஹ்வுடைய ஆலு பைத். யாருடைய அடி வருடிகளாக நாம் ஆனால் பூமினாக முடியுமோ முத்தகியாக முடியுமோ அப்பேற்பட்ட நாதான் ஆகும். அடி வருடின்னு சொன்னா தமிழ்ல என்ன நாளே ஷரீஃப்னு அர்த்தம். ஆலு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைனாக என்ன நாம மாறாம நாம மூமினாக முடியாது முத்தகியாக முடியாது. மூமினாக முடியாது முத்தகியாக முடியாது மச்சான். அதன் காரணத்தினாலதான் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல சஹாபாக்களும் தாபிஈன்களும் திரளாக திரண்டிருக்கிற இந்த நிலையில ஹரமே ரசூலுக்கு வந்தாங்க. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபுத ரசூலுல்லாஹ், இப்னு ரசூலுல்லாஹ், ஜமால் ரசூலுல்லாஹ், சுஜாஅத் ரசூலுல்லாஹ், சய்யிதி ஜதி குர்ரத்தைனி மல்ஜா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்க்கு வர்றாங்க. மாஷா அல்லாஹ். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு உடைய ஷஹாதத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த நிலையில ஹரமே ரசூல்ல மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இருந்து ஹதீஸ் ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் ரிவாயத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நபவியாவை அதிகமாக அறிவிச்ச ராவியாரோ அந்த ராவியான சையதுனா ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு தாபீன்களுக்கு ஹதீஸ் ரிவாயத் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி உள்ள சுச்சுவேஷன்ல மாஹவுல்ல இமாம் அலி மகாம் எழுதி குர்ரத்தைனி மல்ஜா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹரமே ரசூலுக்கு வராங்க. வந்த உடனே ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க? ஓடி போய் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய கதமைன் ஷரீஃபைன் அவங்க அணிஞ்சிருந்த நாளையின் முபாரக்க கதமைன் ஷரீஃபை கலட்டி விடுறாங்க. மாஷா அல்லாஹ். அபூ ஹுரைரா மூத்த சஹாபி, வயசுல மூத்த ஆளு, சஹாபி ரசூல், பிரபலமான சஹாபி, அஸ்ஹாபு சுஃபார் உள்ள சஹாபி, லட்சக்கணக்கில் ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி. மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கதமைனி கரீமையில் இருந்த நாளையின் முபாரக்கு போய் மாஷா அல்லாஹ் கழட்டி விடுறாங்க. யார்? ஹஸரத் அபூ ஹுரைரா. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹரமுக்கு வந்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி குதுஸியால ஜியாரத் ஷரீஃப்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் போகும்போது திருப்பி போய் நாளையின் முபாரக்க கதமைனி ஷரீஃபைன்ல போட்டு விடுறாங்க. போட்டு விடுறாங்க. காரணம் என்ன? ஈமானும் தக்வாவும் அதுலதான் இருக்குது. மாஷா அல்லாஹ். ஈமானும் தக்வாவும் அதுலதான் இருக்குது. இதுல மஹப்பத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹப்பத்த அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி தாரிகு ஃபீக்கும் ஸகலைன், நான் உங்களுக்கு வசால என்ன ரெண்டு நான் விடுறேன். ரெண்டு என்ன ரொம்ப பலமானது. ஸகலைன் ஸகீல். இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. அல்லாஹ் சூரத்து முஸம்மில் ஷரீஃப்ல என்ன அல்லாஹ்வுடைய வஹியான ஆயாத்துல்லாஹ்வான குர்ஆன் ஷரீஃபை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. இந்த சொல்லு எப்படிப்பட்ட சொல்லு? ரொம்ப பலமானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது, மகா சக்தி மிக்கது. அல்லாஹ் சொல்ற குர்ஆன் ஷரீஃப். அந்த கௌலன் ஸகீலால அல்லாஹ் எந்த ஸகீல அல்லாஹ் இஸ்திஅமால் செஞ்சான ஹதரத்துல் இலாஹியால இருந்து
அதே லெஃபுல் தைபாவை ஹலரத்துல் முஸ்தஃபியத்தில் இருந்த மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திமால் செய்றாங்க மாஷா அல்லாஹ். இன்னி தாரிகு ஃபீக்கும் ஸகலைன், நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை என்ன விடுறேன். எது மாஷா அல்லாஹ்? கிதாபுல்லாஹி வ இத்ரத்தி, அல்லாஹ்வுடைய கிதாப் என்னுடைய இத்ரத் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ஈமானோடு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்துஹா வஜ்ஹுல் அதீமை நேர்ல கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹைருல் குரூன்ல நாயகத்தை கண்டு மாஷா அல்லாஹ், ஹைருல் குரூன்ல மாஷா அல்லாஹ் நாயகம் அவர்கள் இந்த ஆலமு ஷஹாதால முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹயாத்துல் நபி ஹயாத்துல் ஆலமீன் அவர்கள் நமக்கு இந்த ஹயாத் என்ன ரசூலுல்லாஹ் போடுற பிச்சை, நாயகத்துடைய நாலேஜ் ஷரீஃப்ல சதகா இந்த ஹயாத் நமக்கு மாஷா அல்லாஹ். நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன ஹயாத்துல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அந்த நாயகம் இந்த ஆலமு ஷஹாதால மனு ஜின்னுடைய முகப்பார்வைக்கு தெரிகிற மாதிரி 63 வருஷம் திருக்காட்சி கொடுத்தாங்களே, அந்த காலத்துல நாயகத்துடைய ஹைருல் குரூன்ல ரசூலுல்லாஹ் பார்த்து மாஷா அல்லாஹ் என்ன ஒரு ஆள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாயகத்தை வல்லுஹா வஜ்ஹுல் அலீமை நேர்ல கண்டு மாஷா அல்லாஹ் சொல்லிட்டா சஹாபியா போயிடுவாங்க மாஷா அல்லாஹ், சஹாபியா போயிடுவாங்க மாஷா அல்லாஹ். இதுல என்ன ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு உள்ள ஆட்கள்லாம் துலக்கா, சரி அது வேற சப்ஜெக்ட் உள்ள போல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் அவர்கள் நான் உங்களுக்கு ரெண்டை விடுறேன், சஹாபாக்களை விடுறேன், குரானை விடுறேன்னு சொல்லல. நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன திருவிழா மாறாங்க, கிதாபுல்லாஹி வ இத்ரத்தி, என்னுடைய கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் உங்களுக்கு விடுறேன் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? சஹாபத்துடைய ஜமானா முடிஞ்சு போயிடுச்சு, சஹாபத்துடைய ஜமானா முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா இத்தரத்து ரசூலுடைய ஜமானா என்ன கியாமத் வரை முசல்சலா இருந்துகிட்டே இருக்கும் மாஷா அல்லாஹ். உம்மத்துடைய நஜாஹுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தொஹஃபா கொடுக்குறாங்க மாஷா அல்லாஹ். உம்மத்துடைய நஜாஹுக்கு உம்மத்துடைய சஆதத்துக்கு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஃப்ஸ் கொடுக்குறாங்க மாஷா அல்லாஹ். கிதாபுல்லாஹி வ இத்ரத்தி, அல்லாஹ்வுடைய கிதாப் எதுவரை இருக்குமோ அதுவரையும் இத்ரத் ரசூலும் இருக்கும் மாஷா அல்லாஹ். கிதாபுல்லாஹ் எது வரைக்கும் இருக்கு அது வரைக்கும் இத்ரத் ரசூல் இருக்கும் மாஷா அல்லாஹ். இந்த பூமியில என்ன எப்போ இத்தரத்த ரசூல் வாரது ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்ப கியாமத் உண்டாயிடும், உலகம் இருக்காது, அல்லாஹ் ஹலாக் ஆக்கிடுவான். குல்லுமன் அலைஹா ஃபான். காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்கில் கரீமா ரப்புல் ஆலமீன் சொல்ல வைக்கிறான். இதே ஹபீபே தங்களுடைய உம்மத்தான ஹைர உம்மத்தான தங்கள் ரிசாலத்துல் கரீமான லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட அந்த மூமின்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன தாங்கள் தொஹஃபா கொடுங்க ஹபீபே, தாங்கள் திருவாயார சொல்லுங்க, தாங்கள் எதை அவங்களுக்கு விடுறீங்க. இன்னி தாரிக்கு ஃபீக்கும் ஸகலை, நான் உங்களுக்கு ரெண்டை விடுறேன். ரெண்டு என்ன? கிதாபுல்லாஹி வ இத்ரத்தி, கிதாபுல்லாஹ் அல்லாஹ்ட இத்ரத்து ரசூலுல்லாஹ் பரிசுத்தமான புனித குடும்பம், அதுல போய் தத்தார். அப்போ அல்லாஹ் ஜலால் அதன் காரணத்தினாலதான் என்ன செய்யறான் மாஷா அல்லாஹ், அஞ்சுல எல்லாத்தையும் அல்லாஹ் அமைச்சு வைக்கிறான் மாஷா அல்லாஹ். அஞ்சுல தான் எல்லா ஃபத்ஹும் இருக்குது. ஈமான் இருக்குது, தக்வா இருக்குது. ஈமான் இருக்குது, தக்வா இருக்குது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அஞ்சுல காட்டு, அல்லாஹ் அஞ்சுல காட்டுறான் மாஷா அல்லாஹ். அப்போ அஹ்லுபைத் தஹாரான சையத் நூருத்தீன் அல் ஹுசைனி அல் ஹசனி அல் முலக்கப் அல் ஹசன் அல் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய 21வது खलीफा நாயகம் அஹ்லுபைத் தஹார் அல் குதுபுல் வஜூத் சையதி சையத் முஹம்மது அஜ்வாத் அல் ஃபாசி ஷாதிலி மக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஷாதிலி இமாமுடைய 21வது खलीफा. அவங்க உருஸ் முபாரக்கும் அவங்க உலகத்திலிருந்து என்ன உலக மக்களுக்கெல்லாம் எல்லாம் ஃபைதும் பரக்கத்து கொடுத்துட்டு முஸ்தபீத்தான ஹதரத்துல் கரீம் அவர்கள் கரீமுடைய
கதவேன ஷரீஃப் தஹத்தில் போய் மாஷால என்ன நாளைக்கு தஹத்தில் போய் அவங்க சாமிலானது சேர்ந்தது மாஷால என்ன இந்த துல்காத மாதம் போகிற 21 தான் மாஷால. இன்னைக்கு 19 இருக்கிறதுனால அது ரஹமத்துல்லாஹி ஸலாசு ஈத் மிலாது மௌலூதுல் கரீம் சங்கையான லைலத்து நூறா யௌமுன் நூறா இருக்குது. பஸ்மலா 19 அல்ஃபால் அஹ்லுபைத் அத்தாருடைய அஸ்மாவுல் ஆஸம் 19. அதனால மாஷால என்ன அஹ்லுபைத் அத்தாருடைய நூறான இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிரியுடைய கபுல் கரீமான சையத் முகமது அஜ்வாதுல் ஃபாதி ஷாதிரி மக்கியுடைய உருஸ் முபாரக் அஹ்லுபைத் மக்காம் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ். நாம இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன 21 அதாவது செவ்வாய் பின்னேன புதனரவு உருஸ் முபாரக் மஜ்லிஸ் இன்னைக்கே மாஷாஅல்லாஹ் இதில் முக்கத்தமான மஜ்லிஸா மாஷாஅல்லாஹ் செஞ்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். காரணம் என்ன 19 இருக்குது போகிறா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ். வேற 19 பஸ்மலாவுடைய அதுபால் 19 பஸ்மலாவுடைய அதுபால் 19 அஹ்லுபைத் அத்தாருடைய அஸ்மாஇ கிராமுடைய அஸ்மாஇ கிராம் 19 அது அந்த அல்ஃபால் அஸ்மாஇ கிராமுடைய அல்ஃபால் கரீம் அல்ஃபால் முபாரக்கா 19 மாஷா. ஏன்னா 19க்குள்ள மிகப்பெரிய சீக்ரெட் அல்லாஹ் வைக்கிறான் மாஷா. 19 அல்லாஹ் மிகப்பெரிய சீக்ரெட் அல்லாஹ் வைக்கிறான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லுபைத் அத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் இல்லாம சுஹபத் இல்லாம என்ன யாரும் மஹப்பத் இல்லாம மவத்தத் இல்லாம முவாஃபகத் இல்லாம யாரும் என்ன செய்ய முடியாது, மூமினாக முடியாது, முத்தக்கியாக முடியாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல தொடக்கத்திலேயே 5 ஆயத்துல ஈமானின் தக்வாவை பற்றி அல்லாஹ் ஈமான் தக்வாவுடைய ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து அது என்ன அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உள்ள இப்திதால இருந்து இன்திஹா வரையும் அல்லாஹ் பேசி முடிச்சுட்டான் மாஷா அல்லாஹ் 5 ஆயத்துல. அதன் காரணத்தினால தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்றாப்ல இமாம் மாலிக் மகாம் ஜதி குர்ரத்தைனி மர்ஜாயி இப்னு ரசூலுல்லாஹ் கபூர் ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கதவேன் ஷரீஃபில் போய் 4 முபாரக் கலட்டுறாப்ல மாஷா. புரிஞ்சா தமிழ் போட்டு விடுறாப்ல மாஷா, முடிச்சு விடுறாங்க. காரணம் என்ன அஹ்லுபைத் அத்தாருடைய மஹப்பத் மவத்தத் மவாஃபகத் குர்பானியத் மாஷா. அப்போ நம்ம காலத்தில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அஹ்லுபைத் அத்தார நாம் மாஷால என்ன பற்றி கொண்டால்தான் நம்முடைய ஈமானை தக்குவாமை அல்லாஹ் காமிலாகி கொடுப்பான் மாஷா. காரணம் என்ன கியாமத் வரையில அஹ்லுபைத் வந்துகிட்டே இருக்கும் மாஷா. அஹ்லுபைத் மாஷால வந்துகிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சஹாபாக்கள் மாஷால என்ன விசேஷமானவர்கள். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கீக் கரீமன் பிஷாரா செய்றாங்க மாஷா அல்லாஹ். அக்ரிமு சஹாபி என் சஹாபாக்களை கண்ணியப்படுத்துங்க, கௌரவப்படுத்துங்க. ஃபஇன்னஹும் ഖിയാറக்கும் அவர்கள் உங்கள் மிக்க கௌரவத்திற்குரியவர்கள், கௌரவத்திற்குரியவர்கள் மாஷா அல்லாஹ், கௌரவத்திற்குரியவர்கள் மாஷா அல்லாஹ். அக்ரிமு அஸ்ஹாபி ஃபஇன்னஹும் ഖിയാറக்கும். இப்படிப்பட்ட சஹாபத்து ஜமானா க்ளோஸ் ஆயிடுச்சு. சஹாபத்து நீ யாரும் வர முடியாது. யாராவது சஹாபி ஆக முடியுமா? யாராவது சஹாபின்னு சொன்னா அது பக்கா போய். ஆனா அஹ்லுபைத் மாஷால என்ன கியாமத் வரை துனியாவில் உண்டாகும் மாஷா. காரணம் என்ன இந்த உம்மத்து வழி தவறாமல் இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால் சொல்லி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் கொண்ட ஒரு மூமின் அவன் கொண்ட ஈமானின் அவன் என்ன வெற்றி பெறுவதற்கு நாயகம் தரக்கூடிய 2 ஒளி விளக்கியது கிதாபுல்லாஹி வ இத்ரதி. அல்லாஹ்வுடைய கிதாபான குர்ஆன் ஷரீஃபும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான புனித குடும்பமான அஹ்லுபைத் அத்தார் இத்ரத் ரசூலுல்லாஹ் இத்ரத் ரசூலுல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அதன் காரணத்தினாலதான் ஷேகுல் இஸ்லாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய ஃபகீஹு தஹரா இருந்தோம். ஈமானும் தக்குவாவும் எதிர காமிலாகுமோ எதிர முக்கம்மலாகுமோ அந்த அஹ்லுபைத் அத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா நூருத்தீன் அல் ஹுசைன் வல் ஹசனி அல் முலக்கப் அபுல் ஹசன் அலி ஷாதிரி இமாமுடைய கதமேன ஷரீஃபை பற்றி முடிக்கிறாங்க மாஷா. ஷாதிரி இமாம் முடிக்கிறாங்க மாஷா. அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அவ்ஹதுன் நாஸ் அல் ஆலிம் ரப்பானி
ஷேகுல் ஆலம் ஷேக் அப்துல் வஹாப் ஷஹரானி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷஹரானி இமாம் சொல்றாங்க, ஃபர்லான தொழுகையில குர்ஆன் அல்லாம வேற ஏதாவது ஒரு குர்ஆன் அல்லாத மற்ற இபாராத்துகளை படிக்கிறதுக்கு கிராத் செய்யறதுக்கு ஃபர்லான தொழுகையில, சுன்னத்துன்னு சொல்லல, ஃபர்லான தொழுகையில குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஃபர்து சாஹிபுல்ல இப்படி அல்லாம மற்ற இபாராத்துகளை படிக்கிறதுக்கு ஜாயிஸ் இருந்தால், அனுமதி இருந்தால் நான் என்ன செய்வேன், ஹிக்கம நான் படிப்பேங்கிறாங்க மாஷா ஷாரானிமா. மௌலகம் அல் குத்பு தஹர் சையத் அப்துல் காதர் சாஹிப் அல் கல்வத்தி பயான் செய்றாங்க மாஷா. ஷாரானி இமாமுடைய கவுல் முபாரக். ஷாரானி இமாம் சொல்றாங்க, ஃபர்லான ஸலாத்துல தொழுகை ஃபர்லான ஸலாத்துல குர்ஆன் அல்லாத மற்ற இபாராத்துகள் திலாவத்துக்கு இஜாசத் இருந்தால் என்ன செய்வேன், ஹஜ்ரத் அல்லாமா அஹ்மத் பின் அத்தாவுல்லா இஸ்கந்தரி உடைய ஹிக்கமை நான் வாசிக்குவேங்கிறாப்புல ஷாரானி இமாம். இந்த ஹிக்கம் மாஷா அல்லாஹ் இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிரி உடைய தர்பார் ஷரீஃபிலிருந்து பொங்கி வந்த அந்த ஞான சமுத்திரத்துல, ஞான பெரும் சமுத்திரத்துல இருந்து வந்தது மாஷா அல்லாஹ் ஹிக்கம். ஷாதிரி இமாமுடைய சதுருல் கரீம்ல இருந்து வந்த அந்த நூர் அபுல் அப்பாஸ் அல் முர்ஷியுடைய ரூஹு ஷரீஃபுக்கு போய் மாஷா அல்லாஹ் அபுல் அப்பாஸ் அல் முர்ஷியுடைய ரூஹு ஷரீஃப்ல இருந்து அல்ஹம்துலில்லாஹ் அஹ்மத் பின் அத்தாவுல்லா இஸ்கந்தரி உடைய வஜூது முபாரக்காவுக்கு வந்தது மாஷா அல்லாஹ். இது ஹிக்கம் மாஷா அல்லாஹ். அப்ப இந்த உலகத்துல இஸ்லாமிய லோகத்துல குர்ஆன் ஹதீஸுடைய துறையில நான் 2 பேரை சொன்னேன். 2 பேரும் ஜாமியுல் அஸ்ஹர்ல உள்ள பெரிய உஸ்தாதுல் அசாத்திதீன், அவ்ஹதுல் நாஸ், ஷேகுல் இஸ்லாம், ரயீசுல் உலமா, சுல்தானுல் உலமா யாரு, இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் ஸலாம், இமாம் அப்துல் வஹாப் ஷஹரானி. 4 மذهபுடைய ஃபிக்ஹுக்கு ரிசாலா எழுதினாங்க மிஸான் குப்ரா ஷஹரானி இமாம். இப்போ மாஷா அல்லாஹ் என்ன உலமாக்கள்ல ஜலீலுல் கத்ர் அகாபிர் உலமாக்கள் எல்லாம் இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிரி உடைய கதமைனி ஷரீஃபைன்ல ஃபனாவா இருக்கிறாங்க. அந்த ஷாதிரி இமாமுடைய 21வது ஹலீஃபத்துல் குலஃபா அல் குத்புல் வஜூத் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதி இமாம் முஹம்மது அஜ்வாத் அல் ஃபாசி ஷாதுலி மக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாது அலைனா பரக்காத் மின்ஹு தஹரத் ஆமீன். நாயகம் அவர்களுடைய மேலாம்பரமான உருஸ் முபாரக் துல்காதா மாசம் போற 21 மாசம் 21 மாசம் 21 மாசம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ஹதரத்துல எந்த அளவுக்கு க்ளோஸ்னஸ் சொன்னா, இமாம் ஃபாசிக்கு மாஷா அல்லாஹ் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல எந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கம்னு சொன்னா, நம்ம புள்ள உட்காந்துக்கிறார் கூப்பிடுறோம், தீஷா நம்ம கூப்பிடுறோம், அவர் புள்ள அஸார் கூப்பிடுறோம் மாஷா. இந்த மாதிரி என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாசி அனு கூப்பிடுவாங்க மாஷா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹயாத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் அவர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் ஹதரத் குதுசியாவில் இருந்து அவர்களுடைய இபாதுகளாகிய நம்மை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதாபு செய்வார்கள், முகாத்தபு செய்வார்கள், அழைப்பார்கள். அதை குர்ஆன் உறுதிப்படுத்துது மாஷா. குர்ஆன் உறுதிப்படுத்துது மாஷா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். அது சும்மா இல்ல, அல்லாஹ் யார்கிட்ட பேசுறான், மூமின்கிட்ட தான் பேசுறான். இது யாருக்கு புரியும், மூமினுக்கு தான் புரியும் மாஷா அல்லாஹ். யா அய்யுஹன் நாஸ் அல்லாஹ் கிதாப் செய்யல, ஆயத்துல் குர்ஆன்ங்க இபாரத் அல்ல, ஆயத்துல் குர்ஆன். அல்லாஹ் என்ன செய்யல,
யா யுஹன் நாஸ்னு கூப்பிடல. இன்னைக்கு எத்தனையோ பேர் முஸ்லிம் சமூகம் ஆமத்து நாசனா இல்ல அலிம்சமாரும் கூட என்ன வியாபாரம் அது இது அந்தஸ்து கூட அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் காலையில முடிச்சா ராத்திரிக்கு தூங்க வரைக்கும் மீட்டிங் 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 மீட்டிங். அட எப்பயா நீ ரசூலுல்லாஹ் பத்தி விளங்க போற? எப்ப ரசூலுல்லாஹ்வுடைய திரு ஹதரத்துல என்ன உனக்கும் ஒரு அழைப்பு வராதாங்கிற ஆசை உனக்கு இல்லையா? ரசூல் அழைக்குவாங்க நம்மள மாஷா அல்லாஹ். நாயக கூப்பிடுவாங்க சும்மா மாஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். குர்ஆன் உறுதிப்படுத்துது. குர்ஆன் உறுதிப்படுத்துது. அது அல்லாஹ் யார்கிட்ட பேசுறான்? மூமின்கள்ட்ட தான் பேசுறான். காரணம் என்ன? அது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ் நம்மளை கூப்பிடுறது ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயம், மாஷா அல்லாஹ். அது சாதாரண விஷயம் அல்ல. அதனால அல்லாஹ் என்ன செய்யல? யா பனி ஆதம் யா அய்யுஹன் நாஸ் யா இபாத் அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடல. சரியா? இப்போ மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மாஷா அல்லாஹ் என்ன அழைக்கிறான்னு சொன்னா அது ரசூலுல்லாஹ்வோட அழைப்பு தான், அல்லாஹ்வோட அழைப்பு மாஷா. அதனால தான் என்ன இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆகுமானி இல்ல தஸ்னியால வரல, வாஹிதுல வருது லமீர் மாஷா. சரி, அது தனி டாபிக்கா பேசணும். நான் ஃபாசிமாம் அவர்களுக்கு முஸ்தபியத்தானத்தில் ஹதரத்தில் உள்ள ஆழமான அந்த தொடர்புக்கு மாஷா நாம யாரை நினைவு செய்யறோம்? இமாம் ஃபாசி யாரு மாஷா அல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருஹதரத்துல நாயகம் அவர்கள் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு நாயகத்துடைய ஆழமான நெருக்கத்தை பெற்றவங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அப்பேற்பட்ட அந்த ஜாத்த குதுசான இமாம் முஹம்மது அஜ்வாதுல் ஃபாசி ஷாதிரி வக்கிய மஹப்பத் வைக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் கொடுத்தான மாஷா அல்லாஹ். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, அல் மர்உ மஅ மன் அஹப்ப மாஷா அல்லாஹ். நாளைக்கு மாஷா அல்லாஹ் நமக்கு என்ன கபர்லையும் கியாமத்திலையும் ஃபாசிமா அவர்கள் நம்மோடு இருப்பாங்க மாஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். நம்முடைய கபர்லையும் நம்முடைய ஹஷர்லையும் இமாம் ஃபாசியுடைய ஹுதூரியத்து உண்டாகும் மாஷா அல்லாஹ். ஆமீன். இமாம் ஃபாசி அவர்கள் கதமைனி ஷரீஃபைன் நலைன் முபாரக்குடைய தஹத்துல நம்ம மாஷா அல்லாஹ் என்ன அரவணைத்துக் கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். அப்ப ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஃபாசி யார் மாஷா அல்லாஹ்? அல்லாஹ் அக்பர். நான் மாஷா அல்லாஹ் என்ன ஃபாசி இமாம் உருஸ் முபாரக் மஜ்லிஸ் வைக்கிறது நினைச்சது வேற இடம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையது முஹம்மது அஜ்வாதுல் ஃபாசி ஷாதில் மக்கியுடைய உருஸ் முபாரக் அஹ்லு பைத் மக்காம் ஷரீஃப்ல வையின அடிமையே அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்னோட வாலிதைன் ஷரீஃபைனுடைய ஹதரத் முபாரக்ல அல்லாஹ் வைக்க வச்சாங்க. ரொம்ப சந்தோஷம், பெரிய பாக்கியம் மாஷா. இமாம் ஃபாசி யார் மாஷா அல்லாஹ்? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தஃபியத்தான ஹதரத் கரீம் ஆழமான தொடர்பு. சாதரிமா ஃபாசிமா அவர்கள் மதீனா முனவராவில் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இருந்து முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் குதுஸுல் அஸீமுடைய அஸ்ஹாபு சுஃபா அந்த மக்காம் முபாரக்காவுக்கு பின்னாடி இருந்து ஸலவாத்துல் கரீம் ஓதிட்டு இருக்காங்க. இமாம் ஃபாசி ஸலவாத்துல் கரீம் ஓதிட்டு இருக்காங்க மாஷா. ஹபீப் ரப்புல் ஆலமீன் ஹயாத்துல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் குர்ரத் ஐனி மல்ஜாஇ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமத்து தவல்லம். இமாம் ஃபாசியா खिताब से आरंभ या फासी या फासी. उन्होंने इमाम फासी लब्बैक सय्यदी या रसूलुल्लाह फिदा करूह या हबीब अल्लाह. अल्लाह நமக்கு தௌஃபீக் தருவானாக. ஃபாசி இமாமுடைய பரக்கத்தை கொண்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபதீர் நம்மை அழைக்கிறதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. அதை விட மிகப்பெரிய மகா சந்தோஷம்
மகா பெரிய ஃபர்ஹத் வேற ஒண்ணும் கிடையாது மாஷா. எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத். அதெல்லாம் எல்லா நஜாஹம் இருக்குது, எல்லா ஃபலாஹும் இருக்குது. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுங்க? அல்லாஹ் ஆரம்பிச்சு யா ஃபாசி, இமாம் ஃபாசி லப்பைக்க சையதி யா ரசூலல்லாஹ் ஃபிதாக ரூஹி யா ஹபீபல்லாஹ் முவாஜஹத்துல் கரீம் வந்துறாங்க மாஷா. அல்லாஹ் நமக்கு ஆமீன் ஆமீன். முவாஜஹத்துல் கரீம்ல இமாம் முஹம்மது அஜ்வாதுல் ஃபாசி ஷாதுல் மக்கி எந்த மஹப்பத்தோடு ரசூலுல்லாஹ்வுடைய எந்த மஹப்பத்தோடு, எந்த ஹைபத்தோடு, எந்த மவத்தத்தோடு, எந்த முவாஃபகத்தோடு நின்றாங்களோ அது போல என்ன ஒரு சிரமாவும் இருக்கிறதுக்கு அல்லாஹ் ஆமீன் ஆமீன் ஆமீன். இமாம் ஃபாசி வந்து நிக்கும்போது மாஷா ஜித் பிவிர்திக யா ஃபாசி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹதரத்துல் குதுஸி அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க மாஷா. ஃபாசி இமாமுடைய ஹயாத்த தய்யிபா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். இந்த ஆயத்து ஷரீஃபுடைய தஷ்ரீஹாத்தா இருக்குது மாஷா அல்லாஹ், தஅவீலாத்தா இருக்குது மாஷா அல்லாஹ். இதுதான் அஹ்லுல் பைத். இதனாலதான் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன அவர்கள் மஹப்பத் மவத்தத் முவாஃபகத் ஈமானும் தக்வா இருக்குதுங்கிறத 5 ஆயத்து மூலமா சூரா பக்கரால அல்லாஹ் நமக்கு என்ன உணர்த்துறான். குர்ஆன புரியணுங்க, சும்மா வெறுமனே தாளப்பட்டு பட்டு ஓதனா என்ன முடியும்? கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, என்னோட ஒட்டகம் காணா போயிட்டா, ஒட்டகம் தொலைஞ்சு போயிட்டா நான் குர்ஆன்ல தேடுவேங்கிறாங்க. யாரு சொல்றா? கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் உம்முல் முஃமினீன் ஹஸரத்னா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அருமை வாப்பா நாயகமான கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் திருவாயில சொல்றாங்க, என் ஒட்டக காணா போயிட்டு நான் குர்ஆன்ல தேடுவேங்கிறாங்க. காரணம் என்ன? குர்ஆன்ல எல்லாத்துக்கும் ஜவாப் இருக்கு மாஷா. குர்ஆனோட தொடர்பை அதிகமாக்குனா மாஷா அல்லாஹ் ஆக்கிற சூரத்தில் ஆக்கணும். அதனால குர்ஆனை முனாஃபிக்குகள் ஓதுவான், அது ஒன்றும் ஃபைதா இல்லை. ஆக்கிற சூரத்தில் ஆக்கிற மாஷா அல்லாஹ் நமக்கு சாதத்து தாரண அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். சும்மா அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாஷா என்ன செய்யறாங்க? ஹயாத் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது மாஷா அல்லாஹ், குர்ஆன் சொல்லுது மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் வாழ வைக்கிறாங்களா? ஒருத்தர் சந்தேகப்பட்டால் காஃபிரா போயிடுமா குர்ஆனுடைய வெளிச்சத்தில் மாஷா. குர்ஆனுடைய நஃப்ஸே குர்ஆன், நஃப்ஸே குர்ஆன், நுசூஸுல் குர்ஆன், நுசூஸுல் குர்ஆன் மாஷா. காஃபிரா போயிடுமா, இஸ்லாம்ங்கிற பவுண்டரி விட்டு ஹாரிஜ் ஆக்கிடுவாங்க. அல்லாஹ் நம்ம காப்பாற்றுவாங்க. ஆமீன். அப்ப இமாம் ஃபாசி என்ன செய்யறாங்க? லப்பைக்க சய்யிதி யா ரசூலுல்லாஹ் ஃபிதாக ரூஹி யா ஹபீபல்லாஹ் முவாஜஹத்துல் கரீம் வந்து சரண்டர் ஆகுறாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித் பிவிர்திக யா ஃபாசி. ஃபாசியே தாங்கள் ஓதிட்டு இருக்கிற விருது. ஃபாசி இமாம் ஸலவாத் ஷரீஃப் ஓதிட்டு இருக்கிறாங்க. நாயகம் அவர்கள் ஸலவாத் ஷரீஃப்க்கு ரசூலுல்லாஹ் என்ன பேர் சூட்டுறாங்க, திருநாமம் என்ன சூட்டுறாங்க? விருது ஷரீஃப். விருது 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 விருதுல என்னங்க? விருதுங்கிற லுகைமான பல இருக்குது. அதுல ஒண்ணு என்ன? விருதுனா ஆயுதம். ஆயுதம் எதிரிகளை தாக்குவதற்கான, எதிரிகள் நம்ம என்ன சேஃப் ஆகுறதுக்கான கவசம், பாதுகாப்பு கவசம். என்ன பேரு? விருது. நாயகம் என்ன பேர் கொடுக்குறாங்க? ஷாஃபி ஃபாசி மாவட்ட ஜித் பிவிர்திக யா ஃபாசி. ஓ ஃபாசியே, உங்களோட விருதுல நீங்க என்ன செய்யுங்க? அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். சல் வசல்லம தஸ்லீமன் தஅதீமன் பிகத்ரி அظமத் ذاتك في كل وقت وحين. ஸலவாத் ஷரீஃப்ல இது
சேர்த்துங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹதரத்துல் கரீம்ல மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல ஒரு தூரத்துல உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கிறாங்க. அதை எஜமா பார்க்கறாங்க. அது மட்டுமல்ல, நாம இங்க பேசுறதையும் பார்க்கறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம கல்புல நினைக்கிறதையும் பார்க்கறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். குர்பாக்கு பார்க்கறாங்க, எல்லாரையும் கல்புல நினைக்கிறதையும் பார்க்கறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஃபாசி உடைய மர்த்தபா அலா ஷான் மாஷா, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஃபாசி இமாம்கிட்ட இருந்து 2 வழியா மாஷால்லா எனக்கு என்ன இந்த ஃபகீருக்கு 2 வழியா மாஷால்லா சில்சிலா வரும். என்னுடைய அருமை வாப்பானாயம், என்னுடைய உஸ்தாத் அவர்கள் மாஷால்லா. இமாம் ஃபாசி இமாமுடைய புள்ள இமாம் ஷம்சுத்தீன் முகமது மக்கி ஷாதுலி. ஷம்சுத்தீன் முகமது மக்கி ஷாதுலி விசால் முபாரக் அவனோட புள்ள சின்ன பிள்ளையா இருந்தாங்க. அதனால ஹலீஃபாட்ட அவனோட ஒரு ஹாஸ் முரீதுட்ட ஹிலாஃபத்தை அமானத்து கொடுத்தாங்க. அவங்க பேர் மாஷால் அஹமது அரபு. ஷம்சுத்தீன் மக்கி ஷாதுடைய பிள்ளைக்கு வயசு, ஃபாசிமாவுடைய பேரப்பிள்ளைக்கு வயசு வந்தவொடனே ஹிலாஃபத்தை கொடுத்துட்டாங்க. அது செய்து இப்ராஹிம் முகமது மக்கி ஷாதுலி. இப்ராஹிம் முகமது மக்கி ஷாதுலிட்ட இருந்து மாஷா அல்லா பாப்பானாயத்து மூலமா ஒரு இஜாசத்தும், அது மாதிரி மாஷா அல்லா உஸ்தாத் மூலமா ஒரு இஜாசத்து வருது. என்னுடைய முர்ஷித் முரபி மௌலாயான நூர் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலானா முஹம்மது யூசுப் நாயம் நடைவாக. அது மாதிரி உஸ்தாத் ஹஜ்ரத் கிப்லா முஹம்மது யாசின் ஷாதுலி நாஹூரி குதிஸ சிர்ரஹு. புரியுதா? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் سيدي سندي مرشدي مربي مولاي إمام محمد أجواد الفاسي شاذلي مكي وடைய محبة الشريف لهم مودة الشريف لهم موافقة الشريف لهم فاسي மாவுடைய மதி இனாயத் ஹிமாயத் துனியாவிலும் கபரிலும் ஹஷரிலும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஃபாசி மாவுடைய எல்லா மததும் இனாயத்தும் நதரத்தும் ரஹ்மாவையும் அல்லாஹ் நமக்கு نصيبك ويبونها وما توفيق إلا بالله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.